என்ன யோசிக்கிறீங்க? ரோஹிணி அவங்க துணியை மட்டும் எடுக்க வந்த மாதிரி தெரியல. வேற எதுக்கு வந்திருப்பாங்க? தெரியல, ஆனா ஏதோ தப்பா இருக்கு. ஆனா ஆண்டி கண்டிப்பா திரும்பவும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க போறது இல்ல. ஒருவேளை சாரி கேட்க வந்திருப்பாங்களோ? மாஸ்டர், இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு, வச்சுக்கோங்க. எதுக்கு? அந்த ரோஹிணி உங்க பையன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சொன்னீங்கல்ல, முதல்ல ஒரு பெரிய வக்கீலா பார்த்து டிவோர்ஸ் பண்றதுக்கான வேலையை பாருங்க. அதுக்கு இவ்வளவு பணமா? மாஸ்டர், கேஸ் நடத்தணும்னா நிறைய செலவாகும் மாஸ்டர். இத வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் தரேன். ரொம்ப நன்றி சிந்தாமணி. கவலைப்படாதீங்க மாஸ்டர், எல்லாமே சரியாயிடும். நான் வரட்டுங்களா? சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்க இன்னும் சாப்பிடாம தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என் மேல இருக்கிற கோபத்துல நீங்க சாப்பிடாம படுக்காதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். அதான் சாப்பிட்டேன்னு சொல்றேன்ல, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். இங்க பாருங்க, நான் செஞ்சது தப்புதான். ஆனா ஏன் பண்ணீங்கிற காரணத்தை சொல்லி உங்களால புரிஞ்சுக்க முடியலல்ல? உலகத்துல பொய் சொல்றவங்க, ஏமாத்துறவங்க, தப்பு பண்றவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. உனக்கு எப்ப இந்த உண்மை தெரிஞ்சதோ அப்பவே நீ எல்லார்கிட்டயும் சொல்லி இருந்திருக்கணும். நீ அப்பவே இதை சொல்லி இருந்தனா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. அதுவும் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்ட பாரு. சரி போட்டும், என் அப்பா கிட்ட நீ உண்மையை சொல்லி இருந்திருக்கலாம்ல. அவர் உன்னை மத்த 2 மருமகளோட இந்த ஒசரத்துல வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட கூட நீ உண்மையை சொல்லியே. தப்பு தாங்க, நான் தான் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன்ல. அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டுட்டேன். ஆனா நீங்க என்ன மன்னிக்கவே மாட்டேங்கிறீங்க. வேணும்னா உங்க கால்ல விழட்டுமா? தப்பு பண்ணிட்டு கால்ல விழுந்தா செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடாது. இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இனிமே அந்த கடவுள் தான் உங்க மனசை மாத்தணும்.